நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்தா, நீங்க அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள் WPS அண்ட் PQR. வெல்டிங் இண்டஸ்ட்ரியில பொதுவா WPS, PQR அப்படிங்கிறது ஒரு பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. WPS அப்படிங்கிறது வெல்டிங் ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷன், PQRங்கிறது ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் ரெக்கார்ட். ஒரு வெல்டர் ஒரு வெல்டிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த வெல்டிங் ப்ராசஸோட ப்ரொசீஜரை டிஃபைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து வெல்டிங் இன்ஸ்பெக்டர் நம்ம பண்ணலாம். ஆக்சுவலா ஒரு WPSல என்ன டீடைல் இருக்கும்னா, அது என்ன டைப் ஆஃப் வெல்டு, அதோட ஃபில்லர் மெட்டல், அதோட பேஸ் மெட்டல், அதில் எவ்வளோ வோல்டேஜ் பாஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ ஆம்ஸ் பாஸ் பண்ண போகிறோம், அதோட எலக்ட்ரிக் கேரக்டரிஸ்டிக்ஸு, அப்புறம் வந்து அதில் இதோட ட்ராவல் ஸ்பீடு, ப்ரீஹீட் டெம்பரேச்சர், இன்டர்பாஸ் டெம்பரேச்சர், போஸ்ட் வெல்டு ஹீட் ட்ரீட்மெண்ட் அண்ட் அதர் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்னு கம்ப்ளீட்டாக அந்த வெல்டிங் சம்மந்தப்பட்ட அத்தனை பேராமீட்டரையும் அந்த WPSல கொண்டு வந்துட்டு இதை தான் பண்ண போகிறோம் டிஃபைன் பண்ணிட்டு தான் அந்த வெல்டிங் ப்ரொசீஜரையே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண வெல்டிங் ப்ராசஸ் வந்து அந்த ப்ரொசீஜருக்காக மீட் அவுட் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி சம் டெஸ்ட், மெக்கானிக்கல் டெஸ்ட், என்டிடி டெஸ்ட் எல்லாம் வச்சு அந்த வெல்டிங் கரெக்டான வெல்டிங் தான் அப்படின்னு அப்ரூவல் பண்ணுற அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேர் தான் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் ரெக்கார்ட். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் சரி, பைப்லைன் ப்ராஜெக்ட்லையும் சரி, வால்வ் அண்ட் ஸ்டீல் ஃபவுண்டரி ப்ராசஸ்லையும் சரி, வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த WPS அண்ட் வெல்டிங் பண்ணதுக்கப்புறம் இந்த PQR டாக்குமெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சாம்பிள் WPS ஃபார்மேட்டு உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் ஒரு WPS ஃபார்மேட்டில் என்னென்ன டெஃபினிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சிம்பிளாக நோட் பண்ணி வச்சிருக்கேன். கமெண்ட்டில் WPSன்னு டைப் பண்ணுங்கள். அந்த டீட்டெயிலை நான் உங்கள் நம்பருக்கு உங்களுக்கு நான் DM பண்ணுறேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட மோர் கண்டென்ட்டுக்கு தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணுங்கள்.